சிறகுகள் நேயர்களுக்கு வணக்கம். நாளைய தினம் ஓணம் பண்டிகை. கேரளாவிலே மிக புகழ்பெற்ற தேசிய விழாவாக கொண்டாடப்படுகின்ற ஒரு பண்டிகை தான் ஓணம் பண்டிகை. இந்த ஓணம் பண்டிகையில என்ன விசேஷம் தெரியுமா? ஒரு காலத்தில் மலையாள தேசம் என்று சொல்லப்படுகின்ற இன்றைய கேரளாவில் மகாபலி சக்கரவர்த்தி என்ற மாமன்னன் மிக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அவர் மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார். நிறைய தானங்கள் செய்தார், அறங்கள் செய்தார், நிறைய விஷயங்களை மக்களுக்காக பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ரொம்ப நல்ல மன்னன், மிக பலமானவனும் கூட, வலிமையானவரும் கூட. அப்படிப்பட்ட மன்னரானது ஒரு காலத்துல அவருக்கு கூட ஒரு யாகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. அந்த யாகத்துல யாரை முன்னிலைப்படுத்தி அந்த யாகத்தை தொடங்குவது என்கின்ற எண்ணம் வந்த பொழுது அவருக்குள்ளே ஒரு சிறிது கர்வம் ஏற்பட்டு விட்டதாம். யாரையுமே நாம் முதன்மைப்படுத்தி இந்த யாகத்தை நடத்த வேண்டாம், திருமாலதான யாகத்துல வச்சு நடத்தணும் முன்னிலைப்படுத்தி. ஆனா நம்ம முன்னிலைப்படுத்திக்கலாம், நமக்காகவே நம்ம ஒரு யாகத்தை நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு அகங்காரம், ஒரு கர்வம் அவருக்கு வந்து விட்டதாம். எப்பொழுதுமே உச்சிக்கு செல்லுகின்ற பொழுது ஒரு கர்வம் தோன்றும் அல்லவா? அந்த கர்வம் மன்னனுக்கும் ஏற்பட்டது. பகவான் நிறைய நமக்கு கொடுக்கின்றான், எல்லாவற்றையும் கொடுக்கின்றான். இந்த உடல், உயிர், நாம் அனுபவிக்கின்ற போகம், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் அவன்தானே கொடுக்கின்றான். அப்படி இருக்கிற பொழுது அதை பார்த்து கொண்டே இருப்பானாம். நாம் எப்பொழுது அறம் தவறுகிறோமோ அந்த நேரத்திலே அதை கண்டிப்பதற்காக, தண்டிப்பதற்காக அவன் அவதாரம் எடுத்து வருவான். அதுபோல மகாபலி சக்கரவர்த்தியினுடைய அந்த கர்வத்தை அடக்குவதற்காக திருமால் திருவுளம் கொண்டார். அதனாலே ஒரு அவதாரம் எடுத்தார், வாமன அவதாரம், குள்ள அவதாரம். அந்த குரலப்பர் என்றே அவருக்கு பெயர் உண்டு. அப்படிப்பட்ட அந்த திருமாலானவர் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தி நடத்திய யாகத்திலே சின்ன குழந்தையாக யாகத்திலே யாராவது தானம் கொடுப்பார்கள் இல்லையா, அந்த தானத்தை கேட்டு நின்றாராம். என்ன தானம் கேட்டார்? எனக்கு 3 அடி மண் வேண்டும் என்று கேட்டாராம். இந்த மகாபலி சக்கரவர்த்தி சிரித்தாராம். 3 அடி மண் போதுமா? நான் உனக்கு நிறைய தருகிறேன் என்று சொன்னாராம். இல்லை இல்லை, எனது கால்களால் அளந்து கொள்ள ஒரு 3 அடி மண் எனக்கு போதும் என்று கேட்பதை கொடுப்பதுதானே அவரது அந்த யாகத்தினுடைய தன்மையே. அதனால் கொடுக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார் மகாபலி சக்கரவர்த்தி. உடனே இந்த குழந்தை ரூபத்தில் இருந்த திருமால் வாக்கு கொடுத்ததும் விஸ்வரூபம் எடுத்தான். ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி என்று ஆண்டாள் சேவிப்பாள் திருப்பாவையிலே. அப்படிப்பட்டதொரு ஓங்கி உலகலக்கக்கூடிய விக்கிரமனாக அவதாரம் எடுத்தான். தன்னுடைய ஒரு திருவடியால் அந்த விண்முழுக்க அளந்தான், மற்றொரு திருவடியால் இந்த மண் முழுக்க அளந்து விட்டான். அப்பொழுது மகாபலி சக்கரவர்த்தியை பார்த்து கேட்டானாம், 3வது அடி எங்கே என்று கேட்க அவனுடைய கர்வம் அடங்கி போனது. அதனாலே என் தலையிலே உங்களுடைய திருவடி வைத்து என் கர்வத்தை அடக்கி அந்த 3வது அடியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பணிந்து நின்றானாம் மகாபலி சக்கரவர்த்தி. அது அவனுடைய விருப்பப்படியே மகாபலி சக்கரத்தினுடைய தலை மீது தன் திருவடியை வைத்து 3வது அடியையும் அளந்து கொண்டான். அந்த மன்னனை அவனுடைய அந்த கர்வத்தை அழித்து அவனுக்கு பாதாள லோகத்திலே சென்று சக்கரவர்த்தியாக ஆட்சி செய்யும்படியான ஒரு பாக்கியத்தை அருளினான் திருமால். அப்படிப்பட்ட அந்த மகாபலி சக்கரவர்த்தி வருடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய நாட்டு மக்களை எப்படி இருக்கிறார்கள், அவர்கள் செழிப்பாக இருக்க வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும், அந்த தன்னுடைய ஆட்சியிலே எப்படி இருந்ததோ அதுபோல வரங்களை அள்ளி தருவதற்காகவே இந்த நன்னாளிலே எழுந்தருளுவதாக ஒரு ஐதீகம். அதுதான் ஓணம் பண்டிகை என்று கொண்டாடப்படுகிறது. தென்னக தமிழகத்தில் மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இந்துக்கள் நிறைய பேர் என்ன பண்ணுகிறார்கள், இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். இந்த ஓணம் பண்டிகையினுடைய விசேஷித்தமே, மன்னன் தன்னை பார்க்க வருகிற பொழுது எல்லோரும் அவனிடத்திலே வரம் கேட்பார்கள் இல்லையா, அப்படிப்பட்ட வரத்தை அருளுவதற்காக, நாம் எல்லாம் வாழ்க்கையிலே செழுமையாக இருப்பதற்காக, நல்ல பணம், சொத்து, சுகம், பதவி, அதிகாரம், முக்கியமாக நோயற்ற வாழ்வு, ஆரோக்கியம், இது எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்குண்டான அந்த தடையாக இருக்கக்கூடிய கர்வம், ஆணவம், இதையும் அழித்து நமக்கு நல்லது செய்கின்ற திருநாள் தான் இந்த ஓணம் பண்டிகை. இவர்தான் கொண்டாட வேண்டும் என்று இல்லை, எல்லோரும் கொண்டாடலாம் இல்லையா? அதனால் இந்த ஓணம் பண்டிகையிலே எல்லோரும் மன்னனையும்
வாமன அவதாரத்தையும் நினைவு கூர்ந்து ஆண்டாள் நினைவு கூர்ந்தது போல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலுகல பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைபற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்று சேவித்து வாழ்க்கையில் எல்லாவித பயன்பாடுகளையும் இன்பங்களையும் பேரின்பத்தையும் நாம் பெற்று உய்யக்கூடிய ஒரு திருநாள் தான் நாளைய திருநாள். இந்த திருநாளிலே பலவிதமான பலகாரங்களை நாம் செய்யலாம். முக்கியமாக மலையாள தேசத்திலே நேந்திரம் பழத்திலே பதப்படுத்தப்பட்ட நேந்திரம் பழத்திலே செய்கின்ற பிரதமன் என்கின்ற பாயாசம் ரொம்ப விசேஷம். நாம் அது கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் சிறுபருப்பிலே பாயாசம் செய்து அவனுக்கு படைக்கலாம். அது மட்டுமல்ல, அந்த வாமன் அவதாரத்தை நினைவு கூர்வதோடு நம்முடைய கர்வத்தை எல்லாம் அழித்து நல்ல நாளிலே அத்தப்பு கோலம் என்று போட்டு மகிழ்வார்கள். கேரளாவிலே இந்த நாள் அறுவடை திருநாள் என்றும் போற்றப்படுகின்றது. அது மட்டுமல்ல, இந்த நாளிலே வசந்த காலமாக இருக்கக்கூடிய பூக்கள் நிறைய பூத்து குலுங்கக்கூடிய காலம் மலையாள தேசத்திலே. அதனாலே பூக்களாலே கோலமிட்டு அவனை வரவேற்பார்கள். எப்படி கிருஷ்ண ஜெயந்தி என்று பாதமிட்டு அவனை வரவேற்கிறோமோ அதுபோல பூக்களாலே அலங்கரித்து கோலமிட்டு அவனை வரவேற்போம். அதுபோல நம்மிடத்துல என்ன பூக்கள் இருக்கிறது, அந்த பூக்களை மனமாற ஹிருதயம் என்கின்ற தாமரை பூவாலே அவனை அர்ச்சித்து நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வோம். வாருங்கள் நேயர்களே, வாழ்ந்து காட்டுவோம். நன்றி, வணக்கம்.